1910 எங்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா கேம் ஒரு கேம்ப், சரிங்களா? அந்த கேம்ப் வந்து எங்க லொகேட் ஆயிடுச்சு, இன்சைட் த ஃபாரஸ்ட். ஆஃப்டர் 1927 அப்புறம் இங்க ஷிஃப்ட் பண்ணாங்க. இதோட நேம் பாத்தீங்கன்னா தப்பகாட் எலிஃபென்ட் கேம்ப்னு சொல்லுவாங்க. நம்ம கிட்ட அது மட்டும் இல்லாம 2 எலிஃபென்ட் கேம்ப் இருக்கு. ஒன் இஸ் தப்பகாட் எலிஃபென்ட் கேம்ப், another one is அபயாரண்யம். அபயாரண்யத்துல பாத்தீங்கன்னா ஒரு 11 எலிஃபென்ட்ஸ் இருக்கு. அங்க விசிட்டிங் அலோடு கிடையாது. இங்க ஒரு 16 எலிஃபென்ட்ஸ் இருக்கு. டோட்டலா வந்து 27 எலிஃபென்ட்ஸ் வந்து கவர் பண்றோம். இந்த 27 எலிஃபென்ட்ஸ் 20 வந்து மேல் அண்ட் 7 வந்து ஃபீமேல் எலிஃபென்ட். ஓகேங்களா? டெய்லி ரொட்டீன் பார்க்கலாம். while கம்மிங்ல ஒரு ரிவரை கிராஸ் பண்ணி வந்திருப்பீங்க. சோ அந்த ரிவர்ல தான் எல்லா எலிஃபென்ட் வந்து பாத் பண்ணுவாங்க. சோ மார்னிங் 6 to 8 வந்து பாத்திங் டைம், சரிங்களா? ஒன்ஸ் பாத்திங் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் 8 to 8:30 வந்து ட்ரைனிங். பாத்திங் யார் யார் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, சோ ஈச் எலிஃபென்ட் ஹேவ் 2 members. சோ மாவுத் அண்ட் காவடி. மாவுத் பாத்தீங்கன்னா சீனியர் கேர்டேக்கர், அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருப்பாங்க, அவங்க பேர் காவடி. அவங்க 2 பேருமே எலிஃபென்ட்டோட கேர்டேக்கர்ஸ். சோ மார்னிங் 6 to 8 பாத்தீங்கன்னா அவங்க தான் வந்து ஒன்ஸ் பாத்திங் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. பாத்திங் முடிஞ்சதுக்கு அப்புறம் 8 to 8:30 பாத்தீங்கன்னா ட்ரைனிங் நடக்கும். ட்ரைனிங்ல கும்கி ட்ரைனிங் இருக்கு, சஃபாரி ட்ரைனிங் இருக்கு, அப்ப கமெண்ட் ட்ரைனிங் இருக்கு. இந்த 3 ட்ரைனிங் வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க, சரிங்களா? ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் half an hour விசிட்டிங் இருக்கும். ஓகேங்களா? half an hour விசிட்டிங் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் 9 o'clock ஃபீடிங் will be start. ஃபீடிங் ஐட்டம்ஸ் லைக் என்னன்னு பாத்தீங்கன்னா பாயில்ட் ரைஸ் கொடுப்பாங்க, ராகி, ஹார்ஸ் கிராம், சுகர் கேன், கோகனட், சால்ட், மினரல் மிக்சர்ஸ், ஜாகரி, இதெல்லாம் ஃபுட் ஐட்டம்ஸ். ஓகேங்களா? இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு பவுலா கன்வெர்ட் பண்ணி எலிஃபென்ட்க்கு ஃபீட் பண்ணுவாங்க. எவ்ரி எலிஃபென்ட் ஹேவ் a different diet chart. அதாவது ஹைட், வெயிட், ஏஜ் இது 3 பேஸ் பண்ணி தான் வந்து ஃபீடிங் கொடுப்போம், சரிங்களா? எவ்ரி 3 months வந்து டயட் சார்ட் வந்து நம்ம டாக்டர் கொடுத்துருவாங்க. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஃபீடிங் வந்து இங்க கொடுப்போம். சோ ஆஃப்டர் ஃபீடிங் எவ்ரி எலிஃபென்ட் enter into the jungle for grazing inside the forest. அதாவது காட்டுக்குள்ள மேய்ச்சலுக்கு போகும். அப்படி மேய்ச்சலுக்கு போற டைம்ல பாத்தீங்கன்னா அங்க இருக்க வைல்ட் அனிமல்ஸ் எல்லாம் ரோமிங்ல இருக்கும். சோ அந்த அனிமல்ஸ் கூட நம்ம அனிமல்ஸ் எல்லாம் கம்யூனிகேஷன் வச்சுக்கும். அப்படி கம்யூனிகேஷன் வைக்கிறதுனால 80% நம்ம கேம்ப் எலிஃபென்ட்ஸ் பாத்தீங்கன்னா வைல்ட் கேரக்டர் தான் இருக்கு. அதனாலதான் வந்து உங்களுக்கு இவ்வளவு டிஸ்டன்ஸ் வந்து கீப் அப் பண்ணி கொடுத்துருக்கோம். சோ ஆஃப்டர் கிரேசிங் they will bring back at same river at 3 PM. அதே ரிவர் கூட்டு வந்து அகைன் ஒரு பாத்திங் இருக்கும். 3 to 5:30 பாத்திங் வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? பாத்திங் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் half an hour விசிட்டிங் இருக்கும். 6 o'clock ஃபீடிங் will be start. சோ அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட ஓல்டஸ்ட் எலிஃபென்ட் இந்த 2 எலிஃபென்ட் இருக்கு. இந்த ஓல்டஸ்ட் எலிஃபென்ட் சோ ஒன்னு பாமா, இன்னொன்னு காமாச்சி. பாமாக்கு பாத்தீங்கன்னா 76 years old அண்ட் காமாச்சிக்கு பாத்தீங்கன்னா 66 years old. ஓகேங்களா? இவங்க 2 பேரும் தான் ஓல்டஸ்ட் எலிஃபென்ட். 2மே ஃபீமேல் எலிஃபென்ட்ஸ் தான். அது மட்டும் இல்லாம எலிஃபென்ட் விஸ்பரர்ஸ் சொல்லி ஒரு மூவி பாத்திருக்கீங்களா? ஆஸ்கார் வின் பண்ண பிலிம் அது. சோ அதுல ஆக்ட் பண்ண 2 சின்ன கால்ஃப் இது 2மே. சோ பொம்மி அண்ட் ரகு. பொம்மிக்கு பாத்தீங்கன்னா 6 years old, அவங்க ஃபீமேல் எலிஃபென்ட். ரகுக்கு பாத்தீங்கன்னா 9 years old, அவங்க மேல் எலிஃபென்ட். சோ எனி அதர் டவுட்? அந்த எலிஃபென்ட் ஏன் அங்க அப்படி ஒரு மாதிரி அவங்க அண்டர் ட்ரைனிங்ல இருக்காங்க. ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க க்ளோஸரா கூட்டிட்டு வருவாங்க.